ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டே விலாக்ஸ். புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். வாங்க இன்னைக்கு சைவ மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அசைவத்தில் நான்வெஜ்ஜில் மட்டன் எப்படியோ அதே மாதிரி தான் சைவத்தில் இந்த காய் என்ன காய் தெரியுமா? பாருங்களேன், இந்த காய் தாங்க அது பலாமூஸ், பலா பிஞ்சி, அதாங்க பலாமூஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பண்ணுறது தான் சைவ மட்டன் குழம்பு. மட்டன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதுங்க இந்த காய். இதை கட் பண்ணும்போது பிசு பிசுன்னு ஒட்டும், பால் வரும். கட் பண்ணுறது கொஞ்சம் கடினம், கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது அந்த பிசுப்பு தன்மையை நீக்கிறதுக்காண்டி கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்குங்க. கையில் கட் பண்ணுற கத்தியிலையோ அரிவாள் மனையிலையோ எண்ணெயை தடவி கட் பண்ணிங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை இருக்காது. இதை கட் பண்ணி அதில் கொஞ்சம் கல் உப்பும் மோரும் சேர்த்து நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அந்த பிசுப்பு தன்மையை போக்குறதுக்காண்டி தான். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தாங்க செய்கிறேன். குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டை, இலை, அன்னாசி மொட்டு, 4 சோம்பு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் பாதி பலாமூஸ் தான் சேர்த்துக்கிட்டேன், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் பொருட்கள் எல்லாமே. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்தது மாதிரியான பொருட்களை நீங்கள் சேர்த்துங்க. 2 தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன். கல் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணுங்க. இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் சொன்னது மாதிரியே நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதற்கு தகுந்தது மாதிரி பொருட்களை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தயிர் சேர்த்து வதக்குறேன், ஏன்னா கொஞ்சம் க்ரீமி பதத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ கட் பண்ணி வச்ச பலாமுசுவையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கணும். நான் இதில் தேங்காய் போட்டு பண்ணலைங்க, ஏன்னா 2 பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் போடலை. நீங்கள் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டுருங்க. மறுபடியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சைவ மட்டன் குழம்பு தயாராகிடும். கொத்தமல்லி தலையை நிறைய தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதாங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நீங்கள் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி பண்ணிக்கோங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாசனை அப்பா, அவ்வளோ ஒரு வாசனை, தெருவுக்கே மணத்து இருக்கும், அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. இதை இலையில் சுட சுட சாதம் போட்டு, மாங்காய் வச்சுருக்கேன், பொட்டேட்டோ பைட்ஸ் வச்சுருக்கேன், போட்டு சுட சுட எடுத்து சாப்பிடும்போது ஐயோ வேறு லெவலாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.